2018ஆம் ஆண்டு எ சிம்பிள் ஃபேவர்னு ஒரு படம் வந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சி தான் 2025ல வந்த படம் அனதர் சிம்பிள் ஃபேவர். இந்த படம் வந்து பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்லயே இருக்கு. தமிழ் டப்பிங்கும் நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஸ்டெப்னி, எமிலி 2 பேருக்குள்ள இடைப்பட்ட ஒரு தொடர்பை சொல்லக்கூடிய கதை தான். ஸ்டெப்னி வந்து என்னன்னா புக் ரிலீஸ் பண்ணியிருக்கா, எமிலியை பத்தி கதையை ரிலீஸ் பண்ணியிருக்கா. அந்த கதையில என்னன்னா எமிலி எப்படி வந்து என்னன்னா தன்னுடைய அப்பாவையும் தன்னுடைய தங்கையும் கொலை பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயத்த ஒரு கிரைம் த்ரில்லர் பாணியில எழுதியிருக்கா. ஸோ அன்னைக்கு வந்து புக் பப்ளிஷ் பப்ளிஷ் ஆகி வெளியில எல்லாத்துக்கும் வந்து கையெழுத்து போடுற தர்றோம். ஸோ எல்லாம் மேடையில பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து என்னன்னா எமிலி வந்து உள்ள வர்ற ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறா. எனக்கு வந்து கல்யாணம் ஆக போது, நீ ஸ்டெப்னி வந்து நீ வரணும், கன்ஃபார்மா வரணும்ன்றா. இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை, நீ என்ன கொல்ல பிளான் பண்ற அப்படின்றா. அப்ப அவன் என்ன சொல்றானா, நீ கண்டிப்பா வந்துதான் தீரணும், என்னுடைய அனுமதி இல்லாம என்னைய பத்தி நீ வந்து எழுதியிருக்க அப்படின்றா. அவ போக யோசிக்கிறா. அவ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லி ஸோ அடுத்து கட் ஸ்டார்ட் பண்ணா பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல வந்து போடுறது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரா நல்ல கிராண்டா செலவு பண்ணியிருக்காங்க. லொகேஷனும் சரி, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாமே நல்லா வேற லெவல். நல்லாவே படம் பார்க்கறதுக்குரிய ஒரு ஆர்வத்தை தூண்டுது. இந்த படத்துடைய கதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு பிரச்சனை என்னன்னா, ஒரு கதை நம்ம சொல்றோம்னா ஆடியன்ஸ் வந்து பாக்குற பார்வையில வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல போகணும். இந்த படம் வந்து என்னன்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல போய் அப்படியே கொஞ்சம் அந்த டைலாக் போர்ஷன்லாம் ரொம்ப அப்படியே தடுமாறி, அப்புறம் திருப்பி கொஞ்சம் ஃபாஸ்ட் தடுமாறி இப்படிதான் போகுது. அதாவது வந்து சில இடத்துல கட்டிங் பண்ணியிருந்தா இந்த படம் வந்து ஒரு நல்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் படமா வந்திருக்கும். ஆனா அப்படி வரல. பார்வையாளர்களுக்கு ஒரு சோர்வை தருது இந்த படம். இப்படி வந்து ஃபிளைட்ல போறாங்க. ஃபிளைட்ல போய் அங்க பார்த்தா ஒரு தாதாக்கு தாதா வீட்டு மருமகளா போறா. சோ இப்படி வந்து என்னன்னா அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது திருமண நாளுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள், திருமண நாள் அன்று. சோ அன்னைக்கே வந்து என்னன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் கொல்லப்படுறாங்க. அதுல வந்து மணமகன் பொண்ணு. சோ மாப்பிள்ளை இறந்து போயிடுற. மாப்பிள்ளுடைய அம்மா வந்து ஸ்டெப்னி தான் கொண்டிருக்கா அப்படின்னு நினைப்பா. சோ இதுல இருந்து என்னன்னா கதை வந்து டோட்டலாவே ட்விஸ்ட் மாறும். அதாவது யார் கொண்டிருப்பா. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து என்னன்னா இது இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். சில இடத்துல வந்து ஒரு லேக் இருக்கு. அதாவது சில இடத்துல கட் பண்ணணும். ஆடியோ கேரக்டர் வந்து அதிக அளவு கேரக்டர் உள்ள கொடுத்துட்டாங்க. இதுதான் மைனஸ். ஆனா இந்த படம் பார்க்கக்கூடிய லெவல்ல தான் இருக்கு. சில இடத்துல போர் அடிக்கும். தொடர்ச்சியா அந்த படம் ஒரே இதை எடுத்தோமா அப்படியே ஒரே இதை பார்க்கணும் அப்படி இருக்காது. ஏன்னா இந்த படத்துல வந்து டைலாக் போர்ஷன் வந்து நல்லா இருந்தாலும் சில இடத்துல நம்மள அறியாமலே வந்து ஒரு சோர்வு ஏற்படும். கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி பாக்குற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம், ஒரு தடவை பார்ப்போம்.